எங்களுக்கு டோட்டலாக ஒரு 5 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கு. லாட் ஆஃப் மேன் பவர் தேவைப்பட்டுச்சு. ட்ரிப் இரிகேஷன் வந்து நான் பார்க்குறப்போ 2024 அந்த மாதிரி ஒரு கேஎஸ்என்எம் ப்ராடக்ட்டை பற்றி கேள்விப்பட்டேன். விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் கேஎஸ்என்எம் மாதிரி ஒரு நல்ல ரெய்னோ சிஸ்டத்தை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை விட மாட்டீங்க. காஸ்ட் ஒரு பக்கம், நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த கேஎஸ்என்எம் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 5 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனே மேனேஜ் பண்ணிக்கிறேன். வணக்கங்க, என் பேர் ரமேஷுங்க. கோவை மாவட்டம் காரமடை வட்டம் வெட்டதாபுரம் அப்படின்ற கிராமத்தில் பிறந்தலேருந்து இங்கே தான் வாழ்ந்து வர்றோம். என்னுடைய மூதாதையர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா, தாத்தாவோட அப்பா இவங்கெல்லாம் காலகாலமாக விவசாயம் பண்ணிட்டு வர்ற ஃபேமிலி. 1997 நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க் முடித்தேன். ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவில் தான் இந்த கோர்ஸ் கோயம்புத்தூரில் கம்ப்ளீட் பண்ணேன். முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் கம்பெனியில் ஹெச்ஆர் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் என்னோட பேசிக்கலி எம் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட இடையில வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து நான் அம்மா தான் மெயினாக அக்ரி பார்த்துட்டு இருந்தாங்க தாத்தாக்கு அப்புறம். 2016 நம்ம நேட்டிவ்க்கே வந்துடலாம், அப்பா அம்மா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஏஜ் ஆகிறதுனால நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்துட்டு நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரீலொகேட் ஆனேன். ஸோ ஆக்ரோ ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. அந்த தாட் தான் எனக்கு என்னன்னா, ஒரு அரிக்கா லீஃப் பிளேட் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் அரிக்கா பிளேட்ஸ் வந்து கிரீன் ப்ராடக்ட்ஸுக்கு அப்ராட்ல வந்து நல்ல ரெக்குயர்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கோயம்புத்தூர்ல நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சரையும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். இப்போதான் நான் யூஸ்வலா எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி இன்டெக் கோயம்புத்தூர் குடிசையால் நடக்கக்கூடிய அந்த அக்ரி ஃபேருக்கு போறது உண்டு. 2024 அந்த மாதிரி ஒரு ஃபேருக்கு போனப்பதான் இந்த கேஎஸ்என்எம் ப்ராடக்ட்டை பற்றி கேள்விப்பட்டேன். இனிஷியலி வந்து ஈவன் 1997 நான் வந்து காலேஜில் படிக்கிறப்ப கூட இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்வாஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரான ஃபீல்டை வந்து இதை கல்டிவேட் பண்ண முடியும். என்டையர் ரெக்டாங்கிளும் கவர் ஆகும், அல்லது ஸ்கொயராக இருந்தாலும் என்டையர் ஃபீல்டு கவர், நம்ம எந்த ஏரியா கவர் பண்ணுறோமோ அது கவர் ஆகும். மேனுவலாக நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்கிறதுனால சரி நான் தாட் ஆஃப் கோயிங் ஃபார் ரெய்னோஸுங்க. இனிஷியலாக வந்து நம்ம லெமனுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனுக்கு ட்ரை பண்ணோம். லெமன் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து செடி மேலே ஸ்பிளாஷ் பண்ணுறப்போ அதுல இருந்த பூச்சிகள்லாம் உதற ஆரம்பிச்சது. ஸோ பூச்சிகள் உதறப்ப நமக்கு வந்து அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த லெமனோட குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ காஸ்ட் ஒரு பக்கம், நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வரைக்கும் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெய்னோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் அக்ராஸாக இருக்காது, ஒரு லிமிட்டட் ஏரியாக்குள்ளதான் இருக்கும். அதனால மேனேஜ் பண்றது ஈஸி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னோஸ் வந்து இன்ஸ்டால் பண்றது பெருசா வந்து நம்ம டெக்னீஷியன் கொண்டு வந்து பண்ணணும்ன்றது இல்லை. ஆல்ரெடி நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி ட்ரை பண்ணதுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எல்லா ஏரியாவுக்கும் அதை நானே கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ மீன்வைல் அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதுனால இங்கே வந்து லேபர் ஸ்கேர்சிட்டி அதிகம். ஸோ இதை குறைக்கிறதுக்காக இப்போ நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்டையர் வந்து வாட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். யாரும் வந்து இதுக்குன்னு தனியாக ஆள் வச்சு பண்ணுறதில்ல. ஒன்லி வீடிங்க்கு மட்டும் பீப்புள் வந்து சப்போர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் இரிகேஷன்ல இருக்கிறப்போ அதிகமான மேன் பவர் தேவைப்பட்டுச்சு. கேஎஸ்என்எம் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து பெட்டரா தெரியுது. 5 ஏக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸிஸ்டிங்ல வந்து கருவேப்பிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. சோளம் OFS 29, என்ன குட்டை நேப்பியர், என்ன மக்காச்சோள நேப்பியர், லெமன் எல்லாமே வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் பண்றதுக்கு யோசிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த லேபர் காஸ்ட் அதிகம், வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேஎஸ்என்எம் மாதிரி ஒரு நல்ல ரெய்னோ சிஸ்டத்தை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை விட மாட்டீங்க. விவசாயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். இது லிமிட்டட் லேபர். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக வந்து 5 ஏக்கருக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாடர்ன், இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ரெய்னோஸ் யூஸ் பண்ணியே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணியே நான் ஒருத்தர் வந்து இந்த 5 ஏக்கரை கவனிக்க முடியுதுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கேஎஸ்என்எம் ப்ராடக்ட். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.